குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். நான் கதைக்கிற விளங்குதா? குட் ஈவினிங் ஆம் சார். ஓகே. கேமரா ஆன் பண்ணிடலாம். இன்றைக்கி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், விளங்காட்டி கேளுங்க. ஆஹ், சும்மா நோட் போட்டுக்கொள்ளுங்க. முக்கோணிகளின் ஒருங்கிசை இன்றைக்கு நாங்கள் அமைப்பில் இருந்து அந்த அதுகள் ஃபுல்லாக பார்த்து முடிப்போம். நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் பேப்பரையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் பி பார்ட்டில் சில அந்த என்னது ஆஹ், பின்னங்கள் அந்த கேள்வியை வந்து நாங்கள் செய்யாம விட்டுறாங்க, அதையும் பார்த்துக்கிட்டா சரி. இப்போ முக்கோணிகளின் ஒருங்கிசை, congruence of triangles, ரைட்? இப்போ மூன்று முக்கோணி இருக்குண்டா, முக்கோணியில மூன்று பக்கம் இருக்குதுண்டா, அது வந்து ஆஹ், எப்படி நாங்க ஒருங்கிசைவு நாலு வகையான ஒருங்கிசைவுகள் இருக்கு. என்னென்ன ஒருங்கிசைவு இருக்கு? பக்கம் கோணம் பக்கம் 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 செம்பக்கம் பக்கம் கோணம் கோணம் பக்கம். அந்த இடத்துல நீங்க ஒரு பிழை விடுறீங்க, ரைட்? முதல்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கம் பக்கம் பக்கம், ரைட்? பக்கம் பக்கம் பக்கம், அதாவது வந்து சைட் சைட் சைட், ரைட்? எஸ்எஸ்எஸ்ன்னு சொல்லுவோம், ரைட்? பக்கம் பக்கம் பக்கம், சைட் சைட் சைட். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா இது சரி, பக்கம் 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 சரி, ரைட்? அடுத்தது வந்து பக்கம் கோணம் பக்கம் சொல்றீங்க தானே? பக்கம் கோணம் பக்கம் தான் அது. ஆனா அது நாங்க மென்ஷன் பண்ணிக்க எப்படி மென்ஷன் பண்ணுவோம்டா, பக்கம் அமை கோணம் பக்கம், ரைட்? பக்கம் அமை கோணம் பக்கம் மட்டும் தான் நாங்கள் மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? அதாவது வந்து நார்மலாக பக்கம் கோணம் பக்கம் மட்டும் தான் நாங்கள் அதில் பெக்கெட்டுக்கு போடுவோம். ஆனால் உண்மையாக அது வந்து பக்கம் அமை கோணம் பக்கம், அதாவது வந்து சைட் ஆங்கிள் சைட் தான். ஆனால் அது வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம், இப்போ அமை கோணம்ன்ற இடத்துல இப்போ அது வந்து பக்கம் அமை கோணம்ன்றது நாங்கள் அதில் மென்ஷன் பண்ணுறோம். என்ன ரீசனுக்காக நாங்கள் அது அமை கோணம் மென்ஷன் பண்ணுறோம்? இரண்டு பக்கங்களுக்கும் அந்த இடையில அமைஞ்சிருக்கிற கோணம் என்று. இரண்டு பக்கங்களுக்கும் இடையில, அதாவது வந்து அமை கோணம் நாங்கள் சொல்றோம் இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவோம் நாங்கள், ரைட்? அதாவது வந்து இப்போ நாங்கள் எந்த பக்கத்தை அங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி பக்கத்தை வந்து நாங்கள் இங்கே மென்ஷன் பண்ண வேணும், ரைட்? இப்போ எந்த பக்கத்தை நாங்கள் அங்கே மென்ஷன் பண்ணுறோமோ அதே மாதிரி பக்கத்தை வந்து இங்கே மென்ஷன் பண்ணணும். அந்த ரெண்டு பக்கங்களுக்கும் இடையில தான் அந்த கோணம் இருக்கணும், வேறு இடத்துல அந்த கோணம் இருக்க இயலாது, ரைட்? அந்த பக்கத்துக்கு இடையில தான் கோணம் இருக்கணும், வேறு இடத்துல வந்து அந்த கோணம் இருக்க இயலாது, ரைட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இப்படி முக்கோணம் ஒன்று இருக்குண்டா, ரைட்? இதே மாதிரி முக்கோணம் வந்து இங்காலையும் இருந்துச்சுண்டா, இங்க இது 5 சென்டிமீட்டர்ண்டா, இங்க இது இது 5 சென்டிமீட்டர்ண்டா, இங்க இது 4 சென்டிமீட்டர்ண்டா, இது 4 சென்டிமீட்டர்ண்டா, அந்த அடுத்த பக்கம் கோணம் பக்கம்ல இருக்கிற அந்த கோணம் வந்து, ரைட், இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவோம். அப்ப அந்த அமை கோணம் வந்து இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கணும், ரைட்? அமை கோணம்ன்றது ரெண்டுக்கும் இடையில இருக்கணும். அப்படி இல்லாம இப்ப இப்படி இந்த மாதிரி ஒரு கோணம் இருக்குது, இது 5 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இந்த கோணம் தான் 50 பாகை, 50 பாகை, 50 பாகை என்றா இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யாது, இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யாது, ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒருங்கி செய்யணும்னா கணக்கா இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டும் இங்கேயும் இந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் சமனா இருக்கேக்குள்ள அது ரெண்டுக்கும் இடையில ஒரு கோணம் வந்துச்சுன்னா தான் பக்கம் அமை கோணம் பக்கம் வந்து நாங்க அதை மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? அப்ப பக்கம் அமை கோணம் பக்கம்ன்றது நாங்க வந்து அந்த இதுக்குள்ள தான் நாங்க மென்ஷன் பண்ணுவோம். என்ன ரீசனுக்குண்டா அந்த கோணம் வந்து அது ரெண்டுக்கும் இடையில வந்து, ரைட்? அந்த அந்த கோணம் வந்து அந்த ரெண்டுக்கும் இடையில வந்து ஃபிக்ஸ்ட் ஆகி இருக்கணும், ரைட்? ஸோ நீங்க அவதானிக்கணும். ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து சில முக்கோணம் வந்து வரும், ரைட்? முக்கோணம் வந்து வரைக்குள்ள வந்து சில நேரங்களில் வந்து அந்த முக்கோணங்களுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடையில ஆங்கிள் வராது, அந்த அதாவது வந்து இன்க்ளூடட் ஆங்கிள் வராது, ரைட்? அதாவது வந்து அமை கோணம் என்ற ஆப்ஷன் வந்து வராது. அது வந்து ரெண்டமா வேறு ஒரு ஆங்கிள் வந்து உங்களுக்கு தந்திருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ரெண்டம் ஆங்கிள்ன்றது வந்து எங்களுக்கு இதுல நாங்க வந்து அதை என்ன சொல்லிடாது, ஒருங்கிசையும் சொல்லிடாது அந்த முக்கோணி, ரைட்? அப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் கேஸ், ரைட்? பக்கம் 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 வந்து எல்லா இடமுமே சைட் சைட் சைடுன்றதால, எல்லா இடமுமே சைடா இருக்கிறதால அது வந்து என்னது எந்த பிரச்சனையுமே இல்லை. அடுத்து இது பக்கம் அமைகோணம் பக்கத்துக்கு வந்து கட்டாயம் வந்து என்னவா இருக்கணும், கோணம் வந்து நடுவுல இருக்கணும், ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன சொல்லுங்க, அடுத்தது கோணம் கோணம் பக்கம் கோணம் கோணம் பக்கம், ரைட்? அதுலயும் கோணம் கோணம் பக்கம் அண்டைக்குல அந்த பக்கம் எந்த பக்கமா இருக்கணும்?
அதாவது வந்து ஏற்கனவே எந்த கோணத்துக்கு பக்கத்துல நாங்க அந்த பக்கத்தை வந்து மென்ஷன் பண்றோமோ அந்த பக்கமா தான் அது இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் வராது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருக்குண்டா முக்கோணம், ரைட்? இப்படி இருக்குண்டா இது வந்து பாத்தீங்கன்னா ம், இந்த கோணம் இந்த கோணம் எங்களுக்கு வருது. இது 5 சென்டிமீட்டர், இது 30, இது 50, இது 30, இது 50ண்டா கட்டாயம் இந்த 5 சென்டிமீட்டர் இதுல தான் இருக்கணும், ரைட்? 5 சென்டிமீட்டர் இப்ப இதுல இல்லாம இதுல இருந்துச்சுண்டா இதை நாங்க ஒருங்கி செய்வோம் எடுக்க இயலாது. சரியா? 5 சென்டிமீட்டர் அதுல இல்லாம வேற எங்கேயும் இருந்துச்சுண்டா அது நாங்க வந்து ஒருங்கி செய்வோம் எடுக்க இயலாது. எந்த கோணத்துக்கு பக்கத்துல அந்த 5 சென்டிமீட்டர் இருக்கோ அதே மாதிரி அதே கோணத்துக்கு பக்கத்துல வந்து அந்த 5 சென்டிமீட்டர் இருக்கணும், ரைட்? இருந்தா தான் அந்த கேஸ் எங்களுக்கு சரியா இருக்கும். அதாவது வந்து கோணம் கோணம் பக்கம், அதாவது ஆங்கிள் ஆங்கிள் சைட், ரைட்? அடுத்தது வந்து செம்பக்கம் பக்கம். செம்பக்கம் பக்கம்ன்றது எங்களுக்கு தெரியும். அதாவது செங்கோண முக்கோணிக்கு நாங்க பாவிக்கிறோம் நாங்க, ரைட்? அப்ப செங்கோண முக்கோணிக்கு பாவிக்கிறோம் நாங்கண்டா ரைட் ஆங்கிள் ஹைபோடெனியஸ் அண்ட் சைட், ரைட்? அதாவது வந்து செம்பக்கம் பக்கம்னு சொல்றோம் நாங்க. அதாவது வந்து எங்களுக்கு செம்பக்கம் பக்கம் வரைக்கும் ரெண்டு தான் எங்களுக்கு தேவைப்படுமே. என்னண்டா எங்களுக்கு வந்து மூன்றாவது வந்து அது கோணமாக வந்துடும், செங்கோணம் வந்துடும். ஸோ அதனால செம்பக்கம் பக்கம்ன்றது எங்களுக்கு பக்கத்தோட ஏதாச்சும் ஒரு பக்கம் வந்து எங்களுக்கு இருந்துச்சுண்டா அது வந்து என்னவா இருக்கும், எங்களுக்கு வந்து ஒருங்கி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும், ரைட்? ஸோ இதுல இப்போ 4 இதே வந்து நீங்க நார்மலா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா எங்களுக்கு ஒருங்கி செய்வு வந்து கேள்வி வரைக்கும் நாங்க ஒருங்கி செய்யும் அந்த காட்டைக்குள்ள வந்து கட்டாயம் நாங்க அதுகளை வந்து போட்டுக்கொள்வோம், ரைட்? அப்ப நீங்க அதுல தேவையானதுல வந்து சின்னதாக நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப அதாவது வந்து இப்ப பக்கம் அமைகோணம் பக்கம்ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஆனா நீங்க காரணம் கொடுக்க பக்கம் பக்கம் கோணம் பக்கம் தான் நீங்க கொடுப்பீங்க. ஆனா கட்டாயம் வந்து அமைகோணமா இருக்கணும், ரைட்? இன்க்ளூடட் ஆங்கிளா இருக்கணும், ரெண்டுக்கும் விடப்பட்ட ஆங்கிளா இருக்கணும். ரைட். புறக்கோணத்துக்கும் அகக்கோணத்துக்கும், ரைட், எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் இன்டீரியர் ஆங்கிளுக்கும் இடையிலான சம்பந்தம் என்னது எங்களுக்கு தெரியும். நான் மேலோட்டமா தான் சொல்லிட்டு போவேன். இதுகளெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கொள்றது உங்களை நோட் பண்ணி என்ன இப்போ நாலண்டைக்கு எக்ஸாம் அண்டைக்குல வந்து நோட் பண்ணி இது இல்லை சும்மா ரஃபா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதுகளை வந்து உங்களுக்கு நாங்க இப்போ பேப்பர் செய்வோம் தானே இது சம்பந்தமானது, அப்போ அதை செய்யக்குள்ள வந்து உங்களுக்கு அது தேவைப்படும், ரைட்? ரைட். இன்டீரியர் ஆங்கிளுக்கும் எக்ஸ்டீரியர் ஆங்கிளுக்கும் அதாவது புறக்கோணத்துக்கும் அகக்கோணத்துக்குமான சம்பந்தப்பட்ட தேற்றம் என்ன? ஒரு முக்கோணின்ற ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். அதாவது வந்து ஒரு முக்கோணியை நாங்க கீறிட்டு அந்த முக்கோணின்ற வந்து யாதாயினும் ஒரு பக்கத்தை, ரைட்? இப்போ ஒரு முக்கோணி ஒன்று நாங்க கீறுறோம்டா, ரைட்? ஒரு முக்கோணி ஒன்று கீறுறோம்டா இப்ப நாங்க அந்த முக்கோணியில வந்து யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற, ரைட்? இப்போ ஒரு முக்கோணியில யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகிற புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமன். அப்ப இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினோம்டா எனக்கு இந்த கோணம் வரும், இந்த கோணம் வரும், ரைட்? அப்ப முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம், ரைட்? முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்னு கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கு, ரைட்? அதாவது வந்து முக்கோணி ஒன்றின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்கள்ட கூட்டுத்தொகைக்கு சமனா இருக்கும், ரைட்? இப்போ வந்து பாத்தீங்கன்னா அதை நாங்க இப்போ மென்ஷன் பண்றோம்னா அதை வந்து பாத்தீங்கன்னா the exterior angle, right? நார்மலா நாங்க அதை இங்கிலீஷ்ல நாங்க மென்ஷன் பண்றோம்னா exterior angle, right? புறக்கோணம், the exterior angle formed by when a side of triangle is produced, right? இப்போ நாங்க யாதாயினும் ஒரு முக்கோணத்தின் பக்கத்துல நாங்க நீட்ட ப்ரொடியூஸ் பண்ணிக்கல வந்து வர்ற எக்ஸ்டீரியர் ஆங்கிள் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த டூ இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள் நாங்க அதை மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? அப்ப இதை பாடமாக்கி வச்சுக்கொள்றதுல நீங்க வந்து அதை என்ன சொல்றது விளங்கி பண்ணீங்க. அதாவது முக்கோணத்தின் யாதாயினும் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாகும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கொடுத்தது அது மாதிரி, அதாவது என்னது, அதாவது இன்டீரியர் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ், ரைட்? ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் நாங்க மென்ஷன் பண்ணுவோம், ரைட்? இப்ப நாங்க அந்த தேற்றத்தை வந்து நாங்க சில நேரம் தேற்றம் வந்து டிரெக்டா தேற்றத்தை நிறுவுகன்னு கேட்க மாட்டான். ஆனா தேற்றத்தை வந்து நாங்க எப்படி, அதாவது வந்து அது சம்பந்தமா மிக்ஸ்ட் ஆகுற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு, ரைட்? அப்ப நாங்க அதை எப்படி நாங்க என்ன பண்றது,
ப்ரூஃப் பண்ணுறேன்னு பார்ப்போம், ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இதுக்கு உடனே ஒரு அமைப்பு ஒன்று நான் செய்கிறேன், ரைட்? அமைப்பு ஒன்று செய்கிறேன் என்னன்னா, இந்த பக்கம் இருக்கு தானே, இது ஏ பி சி டி என்று வைப்போம். ஏபிக்கு சமாந்தரமா ஒரு கோடு ஒன்று நான் வரைகிறேன், ரைட்? ஏபிக்கு சமாந்தரமா சி கூடாக ஒரு கோடு ஒன்று வரைகிறேன். வரைஞ்சா இதுக்கு என்னது, இதுக்கு இது சமாந்தரம், ரைட்? அப்ப ஏபிக்கு சமாந்தரமாக சி கூடாக நான் ஒரு கோட்டை வரைகிறது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமைப்பு, ரைட்? அப்ப இப்ப நாங்க வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு இது நிறுவல் செய்யணும்னா முதல்ல என்ன என்ன போடணும்? நிறுவல் இந்த ஃபார்மட் என்ன, முதலாவது ஒரு நிறுவல் ஒன்று இப்போ கேட்குறான்டா எங்கள்கிட்ட. நாங்க நிறுவல் ஒன்று எழுத போறோம், செய்ய போறோம்டா, அந்த ஃபார்மட் என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன எழுதணும் முதல்ல? தேற்றம் எழுதணும். அப்ப இதுன்ற தேற்றம் என்ன? நிறுவனங்கள்ட்ட வாயில கேட்குறான்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க தேற்றம் எழுதணும். அப்ப இதுன்ற தேற்றம் என்ன? ஒரு முக்கோணி ஒன்றின் ஆதாயம் ஒரு பக்கத்தை நீட்ட உண்டாக்கும் புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகைக்கு சமனாகும், ரைட்? அப்ப தேற்றம் எழுதியாச்சு, ரைட்? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாங்க செய்ய வேண்டியது என்னது? நிறுவ வேண்டியது அடுத்தது, ரைட்? தேற்றம் எழுதியாச்சு. அடுத்தது நிறுவ வேண்டியது என்ன, நிறுவ போறோம் என்றதை நாங்க கொடுக்கணும். டு டு பி ப்ரூவ்ட், ரைட்? டு பி ப்ரூவ்ட். அப்ப ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க தேற்றம் எழுதியாச்சு, அதுக்கப்புறம் வந்து நிறுவ வேண்டியது எழுதுவோம், ரைட்? அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து தியரம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தேற்றம் கேட்டாங்கடா, டைரக்டா ஒரு தேற்றம் எங்கள்கிட்ட கேட்குறாங்கன்னா நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு தியரம் போடணும். ஸோ தியரம் என்ன தியரம் சொல்லுதுன்னா தியரம். அதுக்கு அடுத்தது வந்து டு பி ப்ரூவ்ட், அதாவது வந்து நிறுவ வேண்டியது. நிறுவ வேண்டியது என்னது? இந்த படத்தின் வச்சு இந்த படத்தை வச்சு நாங்கள் நிறுவ வேண்டியது என்னது? கோணம் ஏசிடி என்னதுக்கு சமனா இருக்கும் நிறுவனம்? கோணம் ஏசிடி இஸ் ஈக்குவல் டு இந்த புறக்கோணம் சமன் என்னத்துக்கு சமன்? அகத்து எதிர்கோணத்தின கூட்டுத்தொகை. அப்ப இந்த கோணத்துக்கும் இந்த கோணம், இந்த கோணம் என்ன கோணம்? சிபிஏ பி சக பிஏ பிஏசி. சி சக சிபி ஏ, ரைட்? அப்ப இது வந்து நிறுவ வேண்டியது, டு பி ப்ரூவ்ட், ரைட்? நிறுவ வேண்டியது, ரைட்? முதலாவது வந்து தேற்றம் எழுதுவோம், அடுத்தது நிறுவ வேண்டியது. இதுக்கு பிறகு நாங்க இந்த இந்த படத்துல ஏதாச்சும் ஒரு அமைப்பு செய்கிறோமா என்று பார்க்கணும். அப்படி ஏதாச்சும் ஒரு அமைப்பு எக்ஸ்ட்ராவா நாங்களா கீறுறோம்டா அதை நாங்க மென்ஷன் பண்ணி கொள்ளணும். அப்ப இங்க நாங்க அமைப்பு செய்யறோமா இல்லையா? அமைப்பு செய்கிறோம், செய்கிறோம். அப்ப அமைப்பு செய்யறோம்டா அமைப்பு அமைப்புன்னு போடுவோம், அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம், ரைட்? அமைப்பு அமைப்பு கன்ஸ்ட்ரக்ஷன். அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து என்னது, என்ன சொல்லணும்? ஏபிக்கு சமாந்தரமாக ஏபிக்கு சமாந்தரமாக சியினூடாக சிஇ வரையப்பட்டுள்ளது, ரைட்? அமைப்பு வந்து நாங்க என்ன செய்வோம், அதாவது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நாங்க எழுதுவோம் ஏபிக்கு சமாந்தரமாக சியினூடாக சிஇ வரையப்பட்டுள்ளது. அதாவது சிஇ இஸ் drawn parallel to பிஏ, அதாவது சிஇ வந்து ஏபிக்கு சமாந்தரமாக வரையப்பட்டுள்ளது, ரைட்? அடுத்தது நெக்ஸ்ட் வந்து நிறுவல், அதாவது வந்து ப்ரூஃப். நிறுவல் வந்து அடுத்தது போகணும். அப்ப நிறுவல், ரைட்? அப்ப நிறுவல் ஃபர்ஸ்ட்டுக்கு எங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு ரெண்டு சமாந்திர கோடுகள் ஒரு குறுக்கோடி வெட்டினா இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனா இருக்கு மேன். ஒன்று விட்ட கோணம். ஒன்று விட்ட கோணம், ரைட்? அதாவது வந்து பாத்தீங்கன்னா கோணம் இசிடி இசி அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஏன் ரெண்டும் சமாந்திர கோடுகளா இருந்துச்சுன்னா எங்களுக்கு தெரியும் கோணம் என்னது, பிஏசி இஸ் ஈக்குவல் டு கோணம் ஏசிஇ. என்ன ரீசன்? ஒன்று விட்ட கோணம், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ், ரைட்? ஒன்று விட்ட
கோணம், ஆல்டர்னேட்டிவ் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். ரைட். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்தது என்ன போடலாம்? இந்த ரெண்டு சமாந்தர கோடுகள் நீட்டைக்குள்ள எஃப் வடிவத்தில் வர்றது என்னது? ஒத்த கோணம். ஒத்த கோணம். அப்ப எஃப் வடிவத்தில் வர்றது ஒத்த கோணம்டா இங்க எது 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 வரும் ஒத்த கோணம்? அது ஒன்று விட்ட கோணம் ஆல்டர்னேட் ஆங்கிள். இனி நாங்கள் செய்ய போறது ஒத்த கோணம். அப்போ ஒத்த கோணம் பாத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் எழுதிட்டோம். பாருங்க ஒத்த கோணம் எஃப் வடிவத்திலே இருக்கும் வேண்டா இப்படி இருக்கணும். இப்போ ரெண்டு சமாந்தர கோட்டை நாங்கள் கிடைக்கல, இந்த கோணம் இந்த கோணம் சமனா இருக்கும். அப்போ இங்க இந்த கோணமும் ரைட் இந்த கோணமும் சமனா இருக்கும். அப்ப என்ன கோணம் அது? கோணம் ஏபிசி சமன் கோணம் இசிடி. என்னது இது? ஒத்த கோணம். ரைட். அதாவது வந்து corresponding angles. ரைட். ஒத்த கோணங்கள் corresponding angles. மற்றது வந்து ஒன்று விட்ட கோணங்கள் alternate angle. ரைட். இப்ப பார்ப்போம். அப்ப இது சமன் இது, இது சமன் இது. ரைட். அப்ப இது ஒன்று முதலாவது சமன்பாடு, இது ரெண்டாவது சமன்பாடுண்டா இப்ப ஒன்றையும் ரெண்டையும் கூட்டினோம்டா எங்களுக்கு வரப்போகுது பிஏசி சக ஏபிசி சமன் இந்த பக்கம் ரெண்டையும் கூட்டுவோம் ஏசிஇ சக இசிடி. அவ இங்க பாருங்க ஏசிஇயையும் இசிடியையும் கூட்டினா என்ன வரப்போகுது எங்களுக்கு? அதாவது இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கோணம் வரும்? இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா எனக்கு என்ன கோணம் ஏசிடி. வரும்? ஏசிடி வரும். அதாவது வந்து இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டினா மொத்தமா இந்த கோணம் வரும். அப்ப நான் போட்டுக்கொள்ளலாம் பிஏசி சக ஏபிசி சமன் ஏசிடி. ரைட். ஆகவே எங்களுக்கு நிறுவ வேண்டிய என்ன நாங்க போட்டிருந்தாங்க? இதைத்தான் நிறுவ வேண்டியது போட்டிருந்தாங்க. ரைட். நிறுவ வேண்டிய நிறுவ வேண்டியது வந்து நாங்க இதைத்தான் நாங்க போட்டிருந்தாங்க. நிறுவ வேண்டியது இதைத்தான் போட்டிருந்தாங்க. எங்க நிறுவ வேண்டியது வந்து இந்த டு பி ப்ரூவ் நாங்க இதைத்தான் போட்டிருந்தாங்க. அதை நாங்க இங்க காட்டிட்டோம். ஆகவே என்னது? ஆகவே கடைசியில நீங்க இதை போட்டுக்கொள்ளலாம். ஆகவே இது சமன் இது ஹென்ஸ் ப்ரூவ்ட் என்று போட்டுக்கொள்ளலாம். ரைட். அது வந்து மேலே நிறுவப்பட்டது என்றால் நீங்க போட்டுக்கொள்ளலாம். ரைட். இதே மாதிரி எங்களுக்கு தெரியும் முக்கோணங்களோட அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை எத்தனை பாகைன்னு தெரியும்? 180. 180 பாகை. ரைட். முக்கோணத்தின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை வந்து எங்களுக்கு தெரியும் 180 பாகை. அந்த மாதிரியான இதுக்கு ப்ரூஃபுக்கும் வந்து நாங்க செய்ய வேண்டியது வந்து என்னது? அந்த மாதிரியான ப்ரூஃபுக்கும் வந்து நாங்க செய்ய வேண்டியது வந்து இதே மாதிரியான ஒரு இதைத்தான் செய்யணும். ரைட். இதே மாதிரியான இதை செஞ்சுட்டு எங்களுக்கு தெரியும். ரைட். எங்களுக்கு தெரியும் இதே மாதிரியான இதை நாங்க இதே மாதிரியான படம் தான் அதுக்கு கீறுவோம். ரைட். அப்ப இதே மாதிரியான படத்துக்கு அதாவது முக்கோணத்தின் அகக்கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாகை என்று காட்டுறதுக்குரிய அமைப்பு வேண்டா இதே மாதிரி நாங்க கீறிட்டு அதுக்கு உங்களுக்கு தெரியும் என்ன செய்யணும்டா. ரைட். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இந்த முக்கோணம் இருக்கு தானே, இந்த முக்கோணத்துல நான் இதே மாதிரியான அமைப்பெல்லாம் செய்து கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் செய்து நாங்க என்ன செய்வோம்டா எங்களுக்கு இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு தெரியும், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன்னு தெரியும். ஆகவே இது ரெண்டையும் கூட்ட இது ரெண்டையும் கூட்டுறதுக்கு சமன்னு தெரியும். ரைட். ஓகே. அப்ப எங்களுக்கு தெரியும் ஒரு நேர்கோட்டில அடுத்துள்ள கோணங்களோட கூட்டுத்தொகை எவ்வளவு? 180. 180 பாகை. ரைட். ஆகவே எனக்கு தெரியும் இப்போ நான் இந்த புறக்கோணம் செய்கிற வரைக்கும் நான் செஞ்சுட்டு வருவேன் ஃபர்ஸ்ட்டுக்கு. ரைட். இப்போ நான் முன்னுக்கு நிறுவினே புறக்கோணம்
அது வரைக்கும் நான் இந்த கோணம் இந்த கோணத்தையும் கூட்டு இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் கூட்டுறது சமன் நான் நிறுவிடுவேன். இப்போ அதுக்கு அடுத்தது நான் என்ன செய்வேன்டா, கோணம் ஏசிடி சக கோணம் பிசிஏ எவ்வளவா இருக்கும்? 180 பாகையா இருக்கும். ஏன்? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை. ஆங்கிள்ஸ் ஆன் த ஸ்ட்ரைட் லைன், ரைட்? ஆங்கிள்ஸ் ஆன் த ஸ்ட்ரைட் லைன். அப்ப நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை வந்து 180 பாகை. அப்ப இந்த கோணம் தான் எங்களுக்கு இந்த ஏசிடி. அதோட இந்த கோணத்தையும் கூட்டினா எனக்கு 180 பாகை வரும். நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை, ரைட்? இப்ப இந்த ஏசிடிக்கு பதிலாக நான் என்னத்தை போடலாம்? நான் புறக்கோணத்தின்படி நான் அங்க செஞ்சதன்படி ஏற்கனவே முன்னுக்கு நான் நிறைய வச்சிருப்பேன். ஏசிடி சமன் என்ன நிறைய வச்சிருப்பேன்? ஏசிடி புறக்கோணம் சமன் அகத்து எதிர்கோணங்களோட கூட்டுத்தொகை நிறைய வச்சிருப்பேன், ரைட்? அதாவது வந்து ஏபிசி சக பிஏசி நிறைய வச்சிருப்பேன், ரைட்? பிஏசி நிறைய வச்சிருப்பேன். அப்ப இந்த ஏசிடிக்கு பதிலாக நான் என்ன போடலாம்? ஏபிசி சக பிஏசி சக பிசிஏ 180 பாகை. பாருங்க, இது எல்லாம் இந்த முக்கோணத்தின் அகக்கோணங்கள் ஏபிசி. இந்த அகக்கோணங்கள் அப்ப அகக்கோணங்களை கொடுத்தது எவ்வளவு? 180 பாகை. அப்ப நிறுவல் வந்து புறக்கோணத்துக்கு செய்யற அளவுக்கு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கால என்ன செய்வீங்க? அகக்கோணம் அந்த இந்த எக்ஸ்ட்ராவா இந்த ஃபிட்டிங்கை வந்து செஞ்சு விட்டீங்கடா உங்களுக்கு என்னவா இருக்கும்? இந்த புறக்கோணம் சமன் அந்த அதாவது வந்து அகக்கோணங்களோட கொடுத்தது 180 பாகை என்றதுக்குரிய ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வரும், ரைட்? ஓகே. அடுத்தது அடுத்தது வந்து இரு சமபக்க முக்கோணியை பத்தி பார்ப்போம். இதை கொஞ்சம் சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, தேவையான சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த இரு சமபக்க முக்கோணி பார்ப்போம். இரு சமபக்க முக்கோணி, ரைட்? ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள். ஐசோசெலிஸ் ட்ரையாங்கிள் வந்து இரு சமபக்க முக்கோணியில வந்து அதுவும் வந்து எங்களுக்கு தெரியும் என்ன மாதிரிண்டா. இப்போ ஒரு இரு சமபக்க முக்கோணி இருக்குண்டா அதுல வந்து எங்களுக்கு தெரியும் ஒரு ரெண்டு பக்கங்கள் இருக்குன்னா அந்த ரெண்டு பக்கங்களுக்கு எதிர உள்ள கோணம் என்னவா இருக்கும்? இருக்கும். சமனா இருக்கும், 6 மணிக்கு லைட்டிங் கறி கொடுப்பீங்க. ரைட்? இப்ப ரெண்டு பக்கம் இருக்குண்டா ரெண்டு பக்கம் இப்போ ஒரு முக்கோணி ஒன்று இருக்குண்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ முக்கோணி ஒன்று இப்படி இருக்குண்டா, என் வழியா உங்களுக்கு வெளிச்சமா இருக்க தெரியல, இருட்டு புல் இருட்டாவாரு. ரைட்? இப்போ நாங்கள் ஒரு முக்கோணி ஒன்று கீறிட்டு இப்படி கீறுறோம், ரைட்? இப்போ கீறினோம்டா எனக்கு தெரியும். இப்போ நான் என்ன செய்யறேன்? இப்போ இதில் எனக்கு அமைப்பு வந்து இதில் என்னண்டா, இப்போ இது வந்து இரு சமபக்க முக்கோணினா தரவு இருக்கு, ரைட்? அப்போ இரு சமபக்க முக்கோணி இது இந்த பக்கம் சமன் தரவு இருக்கு, ரைட்? இந்த பக்கம் சமன் தந்திருக்கு. நான் கீறின அமைப்பு என்னண்டா இந்த கோணம் இருக்குதானே இதை நான் இரு சம கூறுறேன், ரைட்? இரு சம கூறுற மாதிரி கோணம் வந்து நான் இந்த அமைப்பு வந்து கீறுறேன், ரைட்? இரு சம கூறுற மாதிரி நான் வந்து என் அமைப்பில் என்னது கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து நான் வந்து இதை இரு சம கூறுற மாதிரி நான் செய்யறேன், ரைட்? பைசெக்டர். பைசெக்டர் வந்து நான் என்ன செய்யறேன்? கீறுறேன், ரைட்? அப்ப பைசெக்டர் வந்து நான் இதுல கீரைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இப்படி போக போகுது. அப்ப இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் இந்த கோணம் சமன் எனக்கு தெரியும், ரைட்? ஏற்கனவே தெரியும் இது சமபக்க முக்கோணி என்றா, ரைட்?
இந்த பக்கமும் சமன் என்று தெரியும். ரைட், இந்த பக்கம் உங்களுக்கு இரு சமபக்க முக்கோணின்றதால எங்களுக்கு சமன் என்று தெரியும். ரைட், அப்ப இரு சமபக்க முக்கோணியில வந்து எனக்கு அந்த ரெண்டு பக்கம் சமன் என்று தெரியும், இந்த கோணம் சமன் இருக்கும். அப்ப நான் இதை ஒருங்கிசைவு ஃபர்ஸ்ட் காட்டுவேன். அப்போ ஒருங்கிசைவுண்டா நான் என்ன செய்யலாம்னா இது ஏ பி சி. ரைட், அப்ப ஏபிசி பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோணத்துக்கு சமன். நான் இப்ப கீர்னு தரவாறு என்னது பைசெக்டர் கீறி இருக்கேன், நான் கோண இரு சமகூறாகி கீறி இருக்கேன். அப்ப இந்த கோணத்துக்கு சமன். ரைட், அப்ப இந்த கோணத்துக்கு சமன் வந்து நான் பைசெக்டர் கீர்னதால பிஏடி சமன் டிஏசி. ரைட், நான் கீர்னு அதாவது கோண இரு சமகூறாக்கி. ரைட், கோண இரு சமகூறாக்கி பைசெக்டர். இப்ப அது ரெண்டும் சமன். அத மாதிரி ஏடி சமன் ஏடி என்ன பக்கம்? பொது பக்கம். பக்கம். அதாவது நான் முன்னுக்கு எழுதுவோம் முக்கோணி பி டிஏ முக்கோணி ஏடிசியில். ரைட், முக்கோணி பிடிஏ முக்கோணி ஏடிசியில் தான் நான் இப்போ ஒருங்கிசைவு செய்ய போறேன். ரைட், இந்த கோணம் எழுதிட்டேன், இந்த பக்கம் பொது பக்கம் எழுதிட்டேன். அது மாதிரி இது வந்து என்னது ஏ பி சமன் ஏசி என்னது தரவு டேட்டா. ரைட், எங்களுக்கு அந்த தரவு அது. ரைட், அப்ப இது வந்து என்னவா இருக்கும்? ஆகவே மூன்று காரணங்களுக்கு இருக்கு. முக்கோணி ஏபிடி ஒருங்கிசைமண்டா மூன்று இப்படி போடுவோம். ரைட், முக்கோணி ஏபிசி ஏபிடி ஒருங்கிசைவு முக்கோணி ஏடிசி. காரணம் என்ன? பக்கம் பக்கம் கோணம் பக்கம். பக்கம் கோணம் பக்கம் அமைகோணம் பக்கம். நாங்க பக்கம் கோணம் பக்கம் இதுல போடுவோம். பாருங்க, இந்த பக்கத்துக்கும் நடுவுல இருக்கு கோணம், இந்த பக்கத்துக்கும் நடுவுல இருக்கு. ஆகவே இப்ப இது ரெண்டும் ஒருங்கி செய்யறதால இந்த முக்கோணி ரெண்டும் என்னவா இருக்கும்? சர்வ சமனா இருக்கும். இந்த முக்கோணியும் சமன். ஆகவே இந்த கோணம் என்னத்துக்கு சமனா இருக்கும்? இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். இந்த முக்கோணியும் ஒருங்கி செஞ்சுட்டு இப்ப இந்த கோணத்துக்கு சமன், இந்த பக்கத்துக்கு சமன், இந்த பக்கம் சமன், இந்த பக்கத்துக்கு சமன் வரும். ரைட், இப்ப எங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிட்டுது. இது வந்து ஒருங்கிசை இது என்றது வந்து எங்களுக்கு தெரிஞ்சிட்டு. அப்ப இதைத்தான் நாங்க வந்து எப்படி ஒருங்கி செய்யறதுன்னு காட்டுறது. ரைட், ரைட். இப்ப அடுத்தது வந்து நாங்க இன்னொரு தேட்டம் இதுல இருந்து பார்க்கலாம் என்னண்டா, இப்ப வந்து இதே இதுல வந்து இன்னொரு தேட்டம் வந்து நாங்க பார்க்கலாம் என்னண்டா, இதே முக்கோணி இப்ப ஒருங்கி செஞ்சுட்டு இது சமபக்க முக்கோணி. அப்ப இந்த கோணத்துக்கு சமன் நாங்க காட்டிட்டேன். இதே முக்கோணியில நாங்க ஏயிலிருந்து இந்த டிக்கு வரைகிற செங்குத்து. ரைட், ஏயிலிருந்து நாங்க டிக்கு கோண இரு சமகூறாக்கி வரைஞ்சோம்னா அது வந்து என்னவா இருக்குமா? செங்குத்துல இரு சமகூறுட்டும் தான் காட்டுவோம். ரைட், அப்ப இதை செங்கோணம் காட்டுவோம். ரைட், செங்குத்துல தான் இது இரு சமகூறுட்டும் காட்டுவோம்டா, இது செங்கோணம் காட்டுவோம். செங்கோணம் காட்டுவோம்னா என்ன செய்யணும்? திரும்ப நாங்க என்ன செய்வோம்டா, இதுவும் ஒருங்கி செஞ்சுட்டு நாங்க இவ்வளவு வரைக்கும் செஞ்சுட்டு தானே. ஓகே, ஒருங்கி செஞ்சுட்டோம். இந்த கோணத்துக்கு சமன்னு சொல்லிட்டோம். ரைட், இப்ப இந்த கோணத்துக்கு சமனா இருக்குமா இல்லையா? இப்ப இந்த முக்கோணி ரெண்டும், அதாவது வந்து இந்த பக்கம் இருக்கிற முக்கோணியும் இந்த பக்கம் இருக்கிற முக்கோணியும் ஒருங்கி செய்யுது. ஆகவே இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணத்துக்கு சமனா இல்லையா? ஒருங்கி செஞ்சா சமன். சமனா இருக்கும். ரைட், அப்ப இந்த கோணம் அதாவது வந்து பி டி ஏ சமன் ஏ டி சி. ஏன் முக்கோணிகள் வந்து ஒருங்கி செய்வதால். ரைட், ஆனால் பிடிஏயையும் ஏடிசியையும் கூட்டினா எத்தனை பாகம் வரும்? 180. 180 பாகம். என்ன காரணம்? நேர்கோட்டில் அடுத்துள்ள கோணங்கள். அடுத்துள்ள கோணங்களையும் கொடுத்தோம். ரைட், அப்ப இது சமன் இது. ஆகவே இதையும் கூட்ட 180 பாகம் என்றா இப்ப நான் சொல்லலாம் பிடிஏ ஏடிசிக்கு பதிலாக திருப்பியும் என்ன போடலாம்? பிடிஏ போடலாம். ஆகவே பிடிஏ சக பிடிஏ சமன் 180 பாகை. ஆகவே 2 பிடிஏ சமன் 180 பாகை. ஆகவே பிடிஏ என்ன? 90 பாகை. ஆகவே இது வந்து இருக்கும் செங்கோணமா இருக்கும். அதாவது
இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க இப்ப ஒரு இருசமமுக முக்கோணி தர்றாங்கண்டா அதை வச்சுக்கொண்டு நாங்க நிறுவனம்டா இருசமமுக முக்கோணியில வந்து அந்த சமமான பக்கங்களுக்கு எதிர உள்ள கோணங்கள் சமன் என்று நிறுவலாம். அதே மாதிரி அது வந்து என்னது ஏல இருந்து நாங்க கோண இருசமக்கூறாக்கி கீறணும்டா அது வந்து பிசிய வந்து செங்குத்துல இரு சமக்கூறும் சொல்லலாம். ஏன் இரு சமக்கூறும் நாங்க மென்ஷன் பண்றோம்? இங்க பாருங்க, இந்த முக்கோணி ஒருங்கி சேர்றதால இந்த பக்கத்துக்கு சமன். ஆகவே இது இந்த மொத்த பிசி என்ற பக்கத்து இரு சமக்கூறுகள். ரைட். அப்ப இது இது இரு சமூக முக்கோணிக்கு வந்து நாங்க இந்த மாதிரியான ரெண்டு இதை வந்து நாங்க எடுத்துக்கொள்வோம். ரைட். ஓகே. இதுல ஏதாச்சும் தேவை வேணும்னா உங்களுக்கு நோம்பு தான் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதாவது வந்து இப்போ திடீரென்று பார்க்கறதுக்கு இப்போ நாங்கள் பேப்பர் செய்யக்கில் வந்து எங்களுக்கு தேவைப்படுறதுக்கு தேவையானதுல வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இது எழுதினீங்கன்னா நாங்கள் அடுத்த இணையகரத்துக்கு போவோம். ஓகே. இப்போ ஒரு இணைகரம் வந்து அது இணைகரமா இருக்கணும்னா என்னென்ன நிபந்தனைகள் இருக்கணும்? எதிர்பக்கம் சமனும் சமாந்தரமாக இருக்க வேண்டும். அது ஒன்று. ரைட். எதிர்பக்கம் சமன் சமாந்தரமா இருந்தா அது ஒரு இணைகரம். அல்லாட்டி அது ஒரு ஒரு சோடி எதிர்பக்கம், அதாவது மேலே எங்கேயும் இருக்கிற ஒரு சோடி எதிர்பக்கம் சமனும் சமாந்தரவுமா இருந்துச்சுன்னா அது ஒரு இணைகரம். அல்லாட்டி என்னது? எதிர்பக்கங்கள் வந்து எதிர்கோணம் எதிர்பக்கங்கள் வந்து சமாந்தரமா இருந்தாலும் அது இணைகரமா இருக்கலாம். எதிர்கோணங்கள் வந்து சமனாக இருக்கணும். எதிர்பக்கங்கள் சமனாக இருக்கும், எதிர்கோணங்கள் சமனாக இருக்கும். அத மாதிரி மூலைவிட்டம் பரப்ப இரு சமக்கூறு சாரி என்னடா இப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி சொல்லுங்க என்னதோ அது வந்து எதிர்பக்கங்கள் வந்து சமனா இருக்கும், எதிர்கோணங்கள் வந்து சமனா இருக்கும். அதோட மூளை விட்டம் வந்து என்ன செய்யும்? பரப்ப இரு சமக்கூறிடும். அது இந்த ஏரியாவை வந்து
பைசெக்ட் பண்ணும், அதாவது வந்து பாதியா பிரிக்கும். அதாவது வந்து டயகோனல் ஆக்சிஸ் வந்து அதை மூலவிட்டத்தை பாதியா பிரிக்கும். அதே மாதிரி ரெண்டு மூலவிட்டம் கீறணும்னா அது என்ன செய்யும்? மூலவிட்டங்கள் என்ன செய்யும்? ஒன்று ஒன்று சமக்கூறிடும். மூலைவிட்டம் ஒன்று ஒன்று இது சம கூறிடும். ரைட்? இவ்வளவு மந்தங்களுக்கு ஒரு இணைகரத்தில் இருக்கிற இதுகள். இப்ப இணைகரமா இருக்கணும்டா ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் வந்து சமானம் சமாந்தரமா இருக்கணும், இல்லாட்டி எதிர்ப்பக்கங்கள் வந்து சமாந்தரமா இருந்துச்சுன்னா அது இணைகரம். இணைகரமா இருந்தா பிறகு என்னென்ன எங்களுக்கு வருமெண்டா, அதாவது வந்து எதிர்ப்பக்கங்கள் சமனன்னு சொல்லலாம், இணைகரமா இருந்தா எதிர்கோணங்கள் சமனா இருக்குன்னு சொல்லலாம். மூலைவிட்ட மூலைவிட்டங்கள் வந்து அதாவது வந்து டயகோனல் ஆக்சிஸ் வந்து அதன் பரப்பளவு ஏரியா வந்து ரெண்டா பிரிக்கும். ரைட்? இரு சம கூறிடும். அதை விட மூலைவிட்டங்கள் வந்து ஒன்று ஒன்று இரு சம கூறிடும். ரைட்? பரப்பளவு வந்து அதாவது மொத்த பரப்பளவு இணையத்தின் பரப்பளவு பாதியா பிரிக்கும் ஒரு மூலைவிட்டம். அதே மாதிரி ரெண்டு மூலைவிட்டம் வந்து ஒன்று ஒன்று இரு சம கூறிடும். இப்போ இந்த மாறி எங்களுக்கு அங்க எக்ஸாம்ல ஒருக்கா வந்திருந்தது நினைக்கிறேன். ரைட்? இப்போ மாறி வந்து எங்களுக்கு நாங்க எக்ஸாம்ல ஒருக்கா வந்திருந்தது எப்படின்னா, எங்களுக்கு எக்ஸாம்ல வந்திருந்தது இப்போ ஒரு இணைகரத்துல வந்து அந்த சரியோ புள்ளியோ போட சொல்லி மார்க் பண்ண சொல்லி வந்தது. இந்த மாதிரி இது கேட்கல. இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்குமா? இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்குமா? அது வந்து இப்ப அது ஒரு எக்ஸாம்ல வந்து நாங்க இப்ப நினைக்கிறேன் 2023 24 சம்திங் ஏதோ இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்ல. ஒரு இணைகரம் இப்படி இருக்கண்டா இல்ல 2015 16 இருக்கு நினைக்கிறேன். இந்த மாதிரி இருக்கண்டா இப்ப இது இணைகரம். இப்ப இந்த மாதிரி ஒரு இணைகரம் அந்த இணைகரம்ண்டா இப்ப இந்த மாதிரி இணைகரத்துல வந்து இப்படி ஒரு மூளை விட்டம்னு கீறுறோம். இப்போ மூளை விட்டம் நான் என்ன சொன்னான்? பரப்பளவை இரு சம கூட்டணும்னா இந்த பரப்பு இந்த பரப்பு சமனா இருக்கும். அதோட வந்து என்ன செய்யும்? மூளை விட்டம் பரப்பளவை இரு சம கூறுறதோட வேற என்ன செய்யும்? இரண்டு மூளை விட்டம் கீறினா ஒன்று ஒன்று இரண்டு மூளை விட்டம் இப்படி நான் கீறினா இந்த பக்கம் இதுக்கு இது சமனா இருக்கும், இதுக்கு இது சமனா இருக்கும். ரைட்? அதை விட நான் இப்ப கேட்கிறேன், இப்ப மூளை விட்டம் வந்து இந்த கோணத்தை இரு சம கூறிடுமா? மூளை விட்டம் கோணத்தை இரு சம கூறிடுமா? இப்ப ஒரு வினைகரம் இப்படி இருக்குண்டா இப்ப நான் இப்படி ஒரு மூளை விட்டம் கீறுறேன், இந்த கோணமும் இந்த கோணமும் சமனா இருக்குமா இல்லையா? இல்ல. இல்லை. ரைட்? இந்த கேள்வி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்திருந்தது, சரிப்புல போட சொல்லி வந்திருந்தது. ரைட்? மூளை விட்டம் வந்து பரப்பளவை இருசம கூறுடுமே தவிர கோணத்தை இருசம கூறுடாது. ரைட்? அந்த கோணத்தை இருசம கூறுடாது. ஆனால் இந்த மொத்த கோணம் இந்த மொத்த கோணத்துக்கு எதிர்கோணங்கள் சமன் இணைகரத்துல. அது மாதிரி இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். ஆனா மூளை விட்டம் வந்து இந்த கோணத்தை வந்து பாதியா பிரிக்காது. மூளை விட்டம் வந்து கோணத்தை வந்து இருசம கூறுடாது. ரைட்? மூளை விட்டம் வந்து கோணத்தை வந்து இருசம கூறுடாது. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். ஏற்கனவே வந்த கேள்வி சில நேரம் ரிப்பீட் ஆகாம வரலாம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இணைகரத்தின் பண்புகள் வந்து என்னவா இருக்கும்? எதிர்பக்கங்கள் வந்து சமனும் சமாந்தரமா இருக்கும். ரைட்? சமாந்தரமா இருக்கும். அதாவது வந்து எதிர்கோணங்கள் வந்து சமனா இருக்கும். இந்த கோணம் ரைட் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் வந்து இந்த கோணம் இந்த கோணம் சமன், இந்த கோணம் இந்த கோணம் சமனா இருக்கும். அதே மாதிரி ஒரு மூளை விட்டம் வந்து என்ன செய்யும்? பரப்பளவு வந்து சமனா பிரிக்கும். இங்கால இருக்கிற பரப்பளவும் இங்கால இருக்கிற பரப்பளவும் சமனா இருக்கும். அதே மாதிரி ரெண்டு மூளை விட்டம் இருந்துச்சுன்னா இப்ப இந்த மூளை விட்டம் வந்து வெட்டைக்குள்ள வர்ற இது வந்து இந்த மூளை விட்டத்துல இந்த பக்கமும் இந்த நீளம் சமனா இருக்கும், இந்த நீளமும் சமனாக இருக்கும். ரைட்? இப்ப நிறுவலை வந்து உங்கள்ட்ட டிரெக்டா நிறுவுக என்ற மாதிரி சில நேரம் கேட்க மாட்டான். ஆனா வேறு விதமா வந்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரைட்? இது நிறுவுறது இந்த மாதிரியான இதுகள் வந்து நிறுவுறது சரியான சுகம். ஏனென்றா எங்களுக்கு தெரியும் இதுல நாங்க அதிகமா பயன்படுத்த போறது ஒத்த கோணம் ஒன்று விட்ட கோணங்கள் மட்டும் தான் பாவிக்க போறோம். ரைட்? இப்போ ஒரு வினைகரம் இப்படி இருக்குண்டா எங்களுக்கு தெரியும். ரைட்? இப்போ வினைகரம் இருக்குண்டா நான் இப்படி போடுவேன். ஒன்றை போட்டுருந்தா எனக்கு இது இதுக்கு சமாந்திரம்னு தெரியும், இது இதுக்கு சமாந்திரம்னு தெரியும், இது சமனம்னு தெரியும். ரைட்? இப்போ நான் என்ன செய்வேன்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த முக்கோணத்தையும் இந்த முக்கோணத்தையும் ஒருங்கி செய்யும் என்று காட்டிட்டேன் என்றால் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு ஒருங்கி செய்யும் என்று காட்டிட்டேன் என்றா நான் வந்து என்ன செய்யலாம்? இந்த முக்கோணம் ஒருங்கி செய்யும் என்று காட்டிட்டேன்னா இந்த பரப்பு இந்த பரப்புக்கு சமன் என்று காட்டலாம். ரைட்? அதோட நான் என்ன செய்யலாம்? இப்ப பார்ப்போம். இப்ப இந்த முக்கோணம் ரெண்டையும் ஒருங்கி செய்யறதை அப்படி காட்டுன்னு பார்ப்போம். இப்ப இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். ரைட்? முக்கோணம் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். என்னது? ஒன்று விட்ட கோணம்.
ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கு சமனா இருக்குமே, இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் வந்து சமன். ரைட். அதே மாதிரி இந்த பக்கம் வந்து இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும். ரைட். இந்த பக்கம் இந்த பக்கத்துக்கு சமனா இருக்கும். அதை விட இது வந்து பொது பக்கம், இந்த பக்கம் அந்த பக்கத்துக்கு சமனா இருக்கு. நீங்க எதையாச்சும் எடுத்துக்கொள்ளலாம், அமை கோணம் வர்ற மாதிரி எடுக்கணும். ரைட். அப்ப இந்த கோணம் இந்த பக்கம் இந்த பக்கத்தையும் எடுத்து இந்த கோணத்தையும் எடுத்தீங்கன்னா இந்த இதுக்குள்ள கோணம் வருது. அப்ப பக்கம் கோணம் பக்கம்னு போட்டு இது ரெண்டும் ஒருங்கி செய்யணும் எடுக்கலாம். இப்போ ஒருங்கி செய்தண்டு போட்டு இந்த கோணம் சமனா இருக்காது சார்னு கேட்கலாது. ஏன் ஒருங்கி செய்தண்டு எப்படி ஒருங்கி செய்ய போகுது? இந்த முக்கோணத்தை தூக்கி, ரைட். இப்ப இதுல இருக்கிற முக்கோணம் இருக்குதானே, இப்ப இந்த இதுல ஒரு முக்கோணம் இப்படி இருக்குண்டா, இந்த முக்கோணம் வந்து இதுல இருக்குண்டா, இந்த முக்கோணத்தை அப்படியே மடிச்சு கொண்டு போய் இங்க ஒருங்கி செய்ய வைக்க இயலாது. ரைட். இதை இப்படியே நான் வெட்டி எடுத்து, இந்த முக்கோணத்தை நான் இப்படியே வெட்டி எடுத்து என்ன செய்யணும், அப்படி அடுத்த பக்கம் ரொட்டேட் பண்ணி தானே கொண்டு இது பண்ணலாமே. இந்த பக்கம் தான் இந்த பக்கத்துக்கு சமம். இப்ப நாங்க இதை மடிச்சு வச்சோம்னா இது போய் இங்க ஏறிடுவேன். அப்ப அப்படி பொருந்துமோ? பொருந்தாது. அப்படி பொருந்தினா தான் இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனா இருக்கும். ஆனா இப்ப இங்க வந்து ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அப்ப இதுவும் ஒருங்கி செய்யணும்னு காட்டினா எங்களுக்கு தெரியும் என்னது, அந்த தரவுகள் எல்லாம் சமன்ற மாதிரி நாங்க காட்டிக்கொள்ளலாம். ரைட். ஒருங்கி செய்யணும் நாங்க காட்டிட்டோம்டா எல்லாமே வந்து எங்களுக்கு பக்கங்கள் வந்து சமன்னு காட்டிக்கொள்ளலாம், கோணங்கள் வந்து சமன்னு காட்டிக்கொள்ளலாம். அதுக்கு வந்து நாங்க ஒன்று விட்ட கோணத்தை ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க எடுத்து கோணம் கோணம் பக்கம்ன்ற இதுல வந்து கோணம் கோணம் பக்கம் ஒன்று விட்ட கோணம் எடுக்கல ரெண்டு கோணம் வரும். ஏன் இந்த பக்கத்தால Z வடிவம் வரும், அந்த பக்கத்தால Z வடிவம் வரும், ரெண்டு கோணம் வரும் பொது பக்கம். அப்போ ஒன்று விட்ட கோணம் உண்டு. அதாவது வந்து இதுல பாத்தீங்கன்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். அதே மாதிரி இதை எடுத்தோம்னா இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன். அதே மாதிரி இது வந்து பொது பக்கம். ஆகவே பக் கோணம் கோணம் பக்கம், ஆங்கிள் ஆங்கிள் சைட் என்ற இதுல வந்து நாங்க என்ன செய்து கொள்ளலாம், இது ரெண்டும் ஒருங்கி செய்து எடுத்துக்கொள்ளலாம். ஒருங்கி செய்தா இந்த எதிர்ப்பக்கங்கள் வந்து சமன் என்று நாங்கள் காட்டிக்கொள்ளலாம். எதிர்ப்பக்கங்கள் வந்து சமனா இருக்கும் என்று காட்டிக்கொள்ளலாம். அதோட வந்து நாங்கள் காட்டிக்கொள்ளலாம் என்னது, இந்த கோணம் வந்து மொத்தமா, அதாவது வந்து இப்போ ஒருங்கி செய்தா இந்த கோணம் வந்து இங்க வந்து பொருந்த போகுது. ரைட். அதே மாதிரி இந்த கோணம் வந்து இங்க வந்து பொருந்த போகுது. ரைட். இந்த கோணம் வந்து இந்த கோணத்துக்கு பொருந்த போகுது. அப்ப இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்று எங்களுக்கு தெரியும். ஆகவே எதிர்கோணம் சமன் என்று காட்டலாம். அதே மாதிரி இந்த கோணம் இந்த கோணம் சமன்னு காட்டணும்டா இந்த முக்கோணிய இந்த இணைகரத்தை இந்த பக்கமா வெட்டி போட்டு ஒருங்கி செஞ்சு இந்த கோணம் சமன்னு காட்டிக்கொள்ளலாம். ரைட். அப்ப எங்களுக்கு இணைகரத்துக்கு தேவையான எல்லா இதையும் வந்து நாங்க இதை வச்சுக்கொண்டே காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். நார்மலா தேவையானதை வந்து நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இணைகரமா இருந்தா தான் இந்த எதிர்பக்கம் சமன் எதிர்கோணம் இதெல்லாம் காட்டுறோம். இப்ப இணைகரமா ஒரு நாட்பக்கல் ஒரு இணைகரமா இருக்கணும்டா எப்படி இருக்கணும்டா, எதிர்பக்கங்கள் சமனா இருந்துச்சுன்னா அது ஒரு இணைகரம்னு சொல்லலாம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க கேட்கலாம், எதிர்பக்கங்கள் சமனா இருக்குன்னா சதுரம் எதிர்பக்கங்கள் சமனா தானே இருக்கு சார்னு கேட்கலாம் நீங்க. ரைட். சதுரம் எதிர்பக்கங்கள் சமனா தான் இருக்கு, செவ்வகம் எதிர்பக்கங்கள் சமனா தான் இருக்கு, இது இணைகரமாண்டா? ஓ, இதுவும் ஒரு இணைகரம் தான். ஆனா அதுக்கு ஸ்பெசிபிக்கா நேம் வந்து நாங்க சதுரம் வந்து வச்சுக்கொள்றோம். ஏன் இது சமாந்தரமா இருக்கும் சமனாகவும் இருக்கும். அப்ப எதிர்ப்பக்கம் சமனா இருந்தாலும் எதிர்ப்பக்கங்கள் சமனா இருந்தாலும் அது இணைகரம் தான். நான் ஒரு நாட்பக்கல்ல எதிர்ப்பக்கங்கள் சமனா இருந்தால் அது இணைகரம். அது செவ்வகம் சதுரம் நாங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா 90 பாகையா இருக்கு, 4 பக்கம் சமனா இருக்கு என்றதால நாங்கள் அதை செவ்வகம் சதுரம்ன்றதை நாங்கள் ஸ்பெசிஃபிக்கான நேம் வச்சு கூப்பிடுறோம். அது வந்து எதிர்ப்பக்கம் சமனா இருந்தால் அது இணைகரம் தான். ரைட். அதே மாதிரி அடுத்தது வந்து என்னண்டா, ஏதாச்சும் ஒரு நாட்பக்கல்ல எதிர்கோணங்கள் சமனா இருந்தாலும் அது நாங்க இணைகரம்னு சொல்லுவோம். ரைட். ஒரு நாட்பக்கல்ல 4 பக்கம் இருக்கிற ஒரு நாட்பக்கல்ல வந்து இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன், இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமன் என்றாலும் அதை வந்து நாங்க இணைகரம்னு சொல்லுவோம். ரைட். அப்ப என்னென்ன விதத்துல இணைகரமா இருக்கும், எதிர் பக்கங்கள் சமனா இருந்தா இணைகரம், எதிர் கோணங்கள் சமனா இருந்தா இணைகரம்,
வேற என்ன? ஒரு ஜோடி பக்கம் சமணம் சமாந்தரம் ஒரு சோடி பக்கம் சமணம் சமாந்தரமா இருந்த இணைகரம். இன்னொன்றுக்கு ஒரு நாட்பக்கல்ல வந்து ரைட், ஒரு நாட்பக்கல் இருக்குண்டா, அதுகின்ற ஒரு நாட்பக்கல் இருக்குண்டா, அதுண்ட மூலை விட்டங்கள் வந்து இருசம கூறிட்டால் அதுவும் இணைகரம். ரைட், மூலை விட்டங்கள் வந்து ஒன்றை ஒன்று இருசம கூறிட்டால் அதுவும் வந்து டயகோனல் ஆக்சிஸ் நாங்க கீரைக்குள்ள வந்து அது ரெண்டும் வந்து பைசெக்ட் பண்ணிச்சேன். அதாவது வந்து ரெண்டும் வந்து இன்டர்செக்ட் பண்ணும்போது அதுக்குரிய ரெண்டு சைடும் இருக்கிறது வந்து சமனா இருந்துச்சுண்டா எங்களுக்கு வந்து நாங்க இருசம கூறிட்டுச்சேன்டா அது வந்து ஒரு இணைகரம். ரைட், அப்ப எங்களுக்கு என்னென்ன விதத்துல வந்து இணைகரம் காட்டிக்கொள்ளலாம். இதுக்கான நிறுவல்கள் வந்து டிரெக்டா கேட்க மாட்டாங்க, ஆனா வந்து எங்களுக்கு தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தா சரி. ரைட், இப்ப நான் சொன்னான் எல்லாமே இணைகரம் தான், ஆனா அது சதுரம் செவ்வகம் எல்லாம் மாறுமண்டு. அதுலயே இப்ப அதே இது சாய் சதுரத்துக்கும் பொருந்தும். அப்ப சாய் சதுர மண்டைகள் என்ன மாதிரி வரும்? சாய் சதுரத்துக்கு வந்து இப்போ இணைகரத்துக்கு வந்து எதிர்பக்கங்கள்லாம் சமனா இருக்கும், சாய் சதுரத்துக்கு வந்து 4 பக்கமும் சமனா இருக்கும். அதை விட மூலை விட்டங்கள் வந்து செங்கோணத்திலே இரு சமக்கூறிடும். ரைட், மூலை விட்டங்கள் வந்து செங்கோணத்திலே இரு சமக்கூறிடும். அப்ப எல்லா பக்கம் அதாவது மூலை விட்டங்கள் எல்லாமே வந்து அதுக்கு சமனாகவும் இருக்கும். ரைட், அதாவது இருசம கூறுற மூலை விட்டங்கள் வந்து சமனாகவும் இருக்கும். ரைட், அப்ப இருசம கூறுற மூலை விட்டங்கள் வந்து இப்போ சாய் சோதரமா இருந்துச்சுண்டா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அது வந்து சாய் சோதரம் என்று வச்சா, இப்போ நாங்கள் இது இருசம கூறுட்டுச்சுண்டா இது 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 எல்லாம் சமனா இருக்கும். அதே மாதிரி இது 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 எல்லாம் சமனா இருக்கும். இதுல செங்குத்துல இருசம கூறு சாய் சோதரம். ஆனா அதுவும் ஒரு இணைகரம் தான். ரைட், இணைகரத்தின் ஸ்பெசிபிக் நேம் தான் எங்களுக்கு வந்து என்னது? சாய் சதுரம். ரைட், தேவையானதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. திரும்ப நினைவுபடுத்துங்க. இப்ப என்னென்ன மாதிரி இருந்த இணைகரம்னு நாங்க இப்போ சொல்லலாம். ஒரு சோடி எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்திரமா இருந்தால் அது இணைகரமா நாங்க நிறுவிக் கொள்ளலாம். ரைட், நிறுவல் மூலம் செய்யலாம். அது ரெண்டா பிரிச்சு முக்கோணமாக்கி முக்கோணத்தை நாங்க வந்து ஒரு திசைவு காட்டி செய்யலாம். ரெண்டு பக்கம் அதாவது எதிர்ப்பக்க சோடிகள் வந்து சமனும் சமாந்திரமா இருந்தா இணைகரம். அத மாதிரி என்ன சொன்னாங்க, எதிர்கோணங்கள் வந்து சமனா இருந்துச்சுண்டா இணைகரம். எதிர்பக்கங்கள் எல்லாமே வந்து சமனா இருந்துச்சுண்டா இணைகரம். ரைட், என்ன சொன்னாங்க, மூலை விட்டங்கள் வந்து இரு சம கூறிட்டா இணைகரம். ரைட், மூலை விட்டங்கள் வந்து இரு சம கூறிட்டாலும் அது வந்து என்ன இருக்கும்? இணைகரமா இருக்கும். அப்ப அவ்வளோத்துக்கு வந்து நீங்க நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்போ நான் தியரியா தந்துட்டு இருக்க மாட்டேன், நீங்க தேவையானது வந்து ஷார்ட்டா இப்போ நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் இப்போ பேப்பர் பார்க்க போற மண்டைக்குல அந்த பேப்பர்ல வந்து நாங்கள் எங்களுக்கு பார்க்கறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். அந்த இதை நாங்கள் இப்படி செஞ்சுட்டு போய்க்கல வந்து உங்களுக்கு பேப்பர் வந்து பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். ரைட், அப்போ இது முடிஞ்சா நாங்கள் வந்து இப்போ நீங்க எக்ஸாமில் வந்திருப்பீங்க. இப்போ சில பேர் வந்து இப்போ தான் வந்து 12 மணிக்கு சொன்னீங்க. எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு வந்து நாங்கள் மட்டத்தை வந்து அதாவது வந்து என்னத்தை ஆஹ், வட்டன் சம்பந்தமான வட்ட நான்கு அதுகளையும் பார்த்துட்டு வட்ட நாட்பக்களையும் பார்த்துட்டு நாங்கள் வந்து என்ன செய்வோம்டா, நாளைக்கும் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து மிச்சம் அந்த அமைப்புகள் எப்படி நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறோன்ற மாதிரி பார்த்துட்டு ஃபுல்லாக
பேப்பரை பார்த்துட்டு இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் நாங்கள் செய்வோம், நைட்டுக்குள்ளே ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செய்வோம். ரைட். அப்போ இப்போ நாங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ரெஸ்ட் எடுக்கணும்னு உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க சொல்லல, திருப்பி நீங்கள் அடுத்ததில் வந்து பாருங்கள், சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு அடுத்ததுக்கு வந்து வாங்க. 9 மணிக்கு நாங்கள் அடுத்த இதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே.